வெல்கம் பேக் டு லெவின் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரானி சாப்டர் 3. அதனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதுக்கு முன்னாடி நான் 9 ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன், அதுக்கும் லைக் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டோன் எச்காரி டீச்சர் கிரானி 1 கிரானி 2 சாப்டரில் எஸ்கேப் பண்ணியிருக்கிறேன், பார்த்துருங்க. வாங்க கிரானி சாப்டர் 3ல் போய் எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே வாங்க. இது யாரா? ஸ்லெண்டர் வீணும். ஓ யார் அந்த பேய் மீறிக்கிறாளே அவா? வேண்டாப்பா சாமி, போயிடலாம். இந்த தாத்தா பையாவது இல்லை, அவனே கண்ணை வச்சு போட்டுன்னு போயிட்டுருக்கான் எல்லாரையும். இது இந்த ஸ்லெண்டர் வீணா வேறையா? சும்மா நின்னா போதும், எதையோ வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு. என்னடா இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே இது உங்களுக்கு ஒரு வீடா? கதவு துரத்தும் போவோம். ஓப்பா கதவு துற. கேமராலாம் வச்சுருக்குறாங்க. ஒருவேளை கதவு நம்ம உள்ளே வந்தோடனே சாத்துறதுக்கா? ஐய் என்ன சத்தம் அது? கதவு சாத்திடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏதோ ஒரு பயங்கரமான தண்ணி இது இருக்குல்ல, அதுக்கு அதை தாண்டி வந்துட்டோம். பாடி ஏதோ சவுண்டு. என்ன சவுண்டு? என்னடா இப்படி பண்ணுறீங்களே? அப்படியே அல்லு கலப்புதுடா. ஆமாடா. ஹலோ சார், யாராவது இருக்கிறீங்களா? போட்டு தள்ளிட்டான். சை, வாங்க போய் டே 1. இந்த டே 1ல் வந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியல. அடா கூண்டுக்குள்ளே வச்சு விட்டிங்களா? கதவு திறக்க முடியலன்னு நினச்சா போவேன். அங்கே ஏதோ ஜொலிக்குது, கீழே குஞ்சு எடுப்போம். கிரானி சாப்டர் 2லேயே கேட்டிருக்கிறேன். அந்த கிரானி பேசும், இந்த தாத்தாக்காவோ காது. கீழே போய் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஐயோ யாரும் அப்படி சவுண்டு போடுறேன். சந்துக்குள்ள இப்படி தூக்கிக்குவோம். சந்துக்குள்ளே போடுவோம். போயிடுச்சு. இந்த கிளவி வீடு வர இருக்கணும். அதான் நம்மளோட ஓகே. சத்தத்தை போட்டாச்சு. கிளவி வருகிறாள் நினைக்கிறேன். எங்கே இருக்கிறேன்னு தெரியல. இப்போ வர ஸ்டார்டிங்லேயே சந்துக்குள்ளே போட விட்டீங்க. என்ன இவன்னா இப்படி சவுண்டு போடுறாங்க? அவனுக்கு ஏதோ பேர் வாடி கிளவி. எவ்வளோ நேரம் வெயிட்டிங் போடுறது உனக்கு? என்ன வரமாட்டேடி? ஐயோ சிக்கன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்கு. இன்னும் காணும். ஐயோ வந்துட்டான். ஓடு. அது முன்னாடி அந்த தாத்தா மட்டும் வந்துடக்கூடாது. அவனுக்கு காது தான் கேட்காது, ஆனால் கண்ணு நல்லா தெரியும். நல்லா பொட்டுன்னு வைப்பான் மூஞ்சிலே. இங்கே மேட்ச் பாக்ஸு. அந்த காசு இங்கே இதை கிடைக்குமோன்னு தெரியல. அந்த கதை திறந்துருக்கு. அப்போ கிளவை இங்கே தான் இங்கேயே போயிருக்கோம். ஐயோ எது திறந்துருக்கா? இப்போ இங்கே தான் வந்துருக்குறேண்ணா. இங்கே நின்று பார்ப்போம் எங்கே இருக்கிறாங்க.
நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கணும். ஆஹா, அங்கே இது இருக்கு. இப்போ இதில் போகணும். சொல்ல முடியாது. பட்டுன்னு வந்து பொட்டுன்னு போயிட்டே இருப்பான் அந்த கிழமை. ஏன்னா கிராணி சாப்டர் 2ல் அவங்க ஷார்ட் கன்னை வச்சு பொலன்னு போடணும். அதுவும் அடிக்கூடாத இடத்துல அவனை அடித்து வச்சான். பிரிக்ஸ் கிராக். எனக்கு தெரிஞ்சு பிரிட்ஜுன்னு ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே தேவைப்படும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அங்கேயே போய் மாட்டி விடலாம் முடிஞ்சா. ஐயோ சவுண்டு வர போட்டோன்னா எதுன்னா தெரியலையே. போய் என்னாச்சு? மேலே போகுது லிஃப்ட். அப்போ சரி லிஃப்ட்டு ஜாலி ஜாலி வந்துட்டு போ 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 போ. ஐயோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் ஆகணும். ஆனால் சொல்ல முடியாது. கிழமை எப்போ வேணாலும் நம்மள பார்த்துட்டா பார்த்தீங்களா? ஐசி யூனிஃபார்ம்னு வச்சுட்டு வந்துட்டான். கையில் வெப்பன் கீ மட்டும் கிடைக்கட்டும். ஷார்ட் ஆமாம்ல, ஷார்ட் கீனும் வச்சுருக்குறோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வெப்பன் ஏதோ நல்ல வெப்பனாக கொடுங்கடா. கட்டை கிட்ட கொடுத்துடாதீங்க. கட்டை வச்சு எப்படி அடிக்கிறது? ஐயா போயிருக்குது. ஒருவேளை அதுவா போயிடு ராசா. நல்ல சான்ஸ். ஓடி போட்டு வந்துடு பார்க்கலாம். நல்ல பொண்ணு மாதிரி சுற்றி விடு. எதுவும் கிடைக்கல. கன்னோட புல்லட்டா தொடங். நான் ஏதாச்சும் கல் ஒருவேளை ஒண்டிக்கல் கொடுப்பானுங்களோ வெப்பனில். சரி எடுத்து வச்சுப்போம். ஐயோ வரான். வந்தால் பட்டுன்னு பார்த்துட்டு போட்டுருவான். கடைசியாக சொன்னான் பார்த்தீங்களா, உன்னை பார்த்தான் பட்டுன்னு போட்டு போயினே இருப்போம் அப்படின்னு சொன்னான் பார்த்தீங்களா. பாக்ஸு ஃபுட்டு எல்லாமே கிடச்சிச்சு நம்மளுக்கு. அப்போ போயிடலாம் போலையே. சரி வாங்க இந்த லிஃப்ட் அங்கேட்டு மேலே போகலாம். இந்த ஒரு இடம் இந்த லிஃப்ட் இருக்கிறதுனால தான் இந்த கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. மேலே போகிறது சேஃப்டி இல்லை தான் அதிகம். ஆனால் இதெல்லாம் மேலே போகிறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி இந்த கேமை விளையாடுவீங்க. ஈஸி தான். ஓகே அங்கே போகணும். இந்த தெரியுமா அதை கடைசியாக தூக்கி போட்டோம். நம்ம ஒன்றும் நினைக்கலான்னு அங்கே போகணும். ஐயோ என்னடா பொட்டோன்னு அந்த ஏதோ சவுண்டு வருது. ஐயோ அவங்க வந்துட்டா டேஞ்சர்ஸ். பக்கத்து ஊரில் தான் போய் பிடிச்சிக்குமா. அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு. இப்போ மேலே போடணும். ஆனால் சலுக்குன்னு வந்து பிடிச்சிடுவாங்க நம்மள. ஓடி இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு எப்படியா எஸ்கேப் பண்ணுறோம்.
வந்துட்டோம். இந்த இதுக்குள்ளே போய் போடணும். போட்டு ஐயா இந்த போண்டா ஐயா இவன் மட்டும் இந்த கேமில் இருந்தால் வச்சு வெளில நம்மளை வெறுத்துருப்போம். குடும்பம் சேஃப்டி கடைசி தடவை கூட நீ எதுவும் கொடுக்கல, இந்த தடவை கொடுத்துக்கிற பார்த்தியா, ரொம்ப நல்லது, ரொம்ப தேங்க்ஸ். ஐயா இந்த தாத்தான்னு ஒரு ரூம் இங்கே தான் இருக்குது. அவன் இந்த சைடும் எப்படியும் சுற்றுவான். சில கேரக்டர் வர இந்த சைடு தான் போய் கக்கூஸ் பயில இங்கே தான் கக்கூஸே இருக்குது. ட்ரெயின் கீ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இதை வச்சுக்கிட்டு தாத்தா எங்கே இருக்கிறதுன்னு பார்த்துக்கிறோமா. கீழே போயிட்டு மேட்ச் பாக்ஸ் தூக்கிட்டு மேலே போகும். மேலே இந்த படிக்கிட்டு பார்த்துட்டோம். வீட்டு வர சுற்றிட்டு வரணும். சத்தத்தை போட்டு ஓடிடலாம். இங்கே வருவோம். போய் இப்போ காக்காவை போய் கொளிச்சு விட வேண்டியது தான். நடுவில் வந்து கிளவுன்னு பார்த்துட கூட வரா. எங்கே பார்த்த? ஐயோ ட்ராப் வரையா? பயப்படாம ஓடிடலாம். அப்போ நம்ம கொளுத்து விட்ட மாதிரி இவ்வளோ நேரம் எரிஞ்சுட்டு இருக்குமான்னு தெரியலையே. போ அப்படி இந்த வேலை எரிஞ்சுன்னு தான் இருக்குது. நான் கிடைக்கணும். ஷெட்டுக்கு நம்ம தூக்கி ஷெட்டுக்கிட்ட போட்டுட்டு இங்கே தான் கிடைக்குதுன்னு போகும். நான் ட்ரெயின் பஸ்ஸில் சொல்லி தூக்கி ஷெட்டுக்கிட்ட தான் போகணும். கன்ஃபார்ம் கிளவி அங்கே போவா. அந்த கேப்பில் தான் நம்ம இங்கே தான் ஃபோனை போட்டு இங்கே வைக்கலாம். அங்கே வந்தால் அந்த கிளவியாலையும் நம்ம பிடிக்க முடியாது. ஏனென்றால் நம்ம எங்கே வந்துட்டோம் ஒன்றும் கொடுக்கடா. ஐயோ சவுண்டு கேட்டு வரா போல். சரி இந்த இடத்துல அமைதியாக உட்காந்துப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இங்கே வரலன்னா போயிடலாம். ட்ராப் வச்சுது போது பார்த்தீங்களா? இது ட்ராப் வைக்குது, சத்தம் கேட்குது எனக்கு. சரி வாங்க வெளில போகலாம். ஐயோ பார்த்துட்டேன். உள்ள கீழே வராப்பா. சவுண்டு போடுறா. தடி தொண்டை வர ஏர் சவுண்டு போடுற குண்டா. இப்போ நம்ம கிளவி போதும் தான் பார்க்குறதுக்கு தான் வெயிட்டிங்ஸ். இப்போ தாத்தாவும் போனால் நல்லாயிருக்கும். அப்படியே மேலே ஃபுல்லாக போய் செக்கிங்கை போட்டுடலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் சவுண்டு போட்டு இந்த கிளவி வரலையே. ஏய் டக்குனு வா, சீக்கிரம் வாடி கிளவி. ராஜோ ஐயோ போடுறா. சவுண்டு போட்டு தண்ணி ஓடணும்.
ஆனால் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு வருவா. அது வரைக்கும் இங்கேயே நீங்கள் தான் வெயிட் பண்ணுறோம். அவசர புத்தியில் வெளில போனோம், அடி வாங்கி செத்துருவோம். வந்துட்டா வர தெரில. எங்கடா அவளை காணோம்? ஐயோ பார்த்துட்டேன். To play hide and seek. கேப் வச்சு மேலே போகணும். கிழமை நடுவில் இருக்கிறது வந்தால் சிக்கணும் சுத்தம். இது கிடைக்குமா? கிடைக்கல. மேலே போய் கிழமை தூங்குறானான்னு தெரியல. அதுக்கு இன்னும் கண்ணை போடுவேண்ணா. தூங்க மாட்டானே அவ்வளோ சீக்கிரமாக. ஓகே இங்கே இல்லை. அவர் கீழே ட்ராப் போடுற சட்டம் பார்த்தோன்னா கதை காலி. அப்போ உங்களுக்கு ஒழிஞ்சிடு. இந்த கிராணி சாப்டர் 2ல் கூட ஈஸியாக அவங்கள வச்சு எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்பா சாமி, இந்த ஒத்த பொருள். கிராணின்னு கூப்பிட்றத பார்த்தீங்களா? இதுக்கு இன்னும் ஆத்திரமாக இருக்கு தெரியுமா எனக்கு. வெப்பஞ்சி கிடக்கிட்டு உங்களை வச்சு சாடி அடி அடிச்சு அடி 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 குடிக்க ஒன்றில் எதாண்டா உங்களுக்கு. நம்ம கிட்ட மனசில் எதான். ஓகே பார்ப்போம். போகிறாங்க கிழங்கு உள்ள போவாங்க. தெரியல சைடு அப்படியே லைட்டாக அடிக்கும். இல்லை அப்படியே பியூட்டி பார்த்துட்டு போகும். இந்த ஏதாச்சும் நத்திங் ஏதாச்சும் வெப்பனுக்கு போடு செத்தாங்க எல்லாரும். கிடைக்கல. சவுண்டை போட்டு முதல்ல எத்தனை எடுத்து கிழவா போட்டு பார்க்கல. சாமி போட்டு தாக்குதான் இன்னைக்கு. சத்துச்சுங்க ரெண்டும் கையில். கிடைக்குமா? நத்திங் ப்ரோ. வா 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 வா. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க வாங்க. செஞ்சேன் இன்னைக்கு. இல்லை வாமா வாங்க வாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கலவனாக இருந்தாலும் இன்னைக்கு போட்டு தள்ளுறோம். அவனை இது வச்சு கன்னை வச்சு தான் போட்டு தள்ளுறேன் இன்னைக்கு. ஓகே 2 நிமிஷத்துக்கு செத்துருச்சு கேள்வி. நம்ம மேலே போய் கல்லை பொறுக்கணும் வரும். மேலே போய் கீழே இறங்கி ஷட்டிக்கு போட்டாலும் கூட ஞாபகம் எங்கிற வழி வழி இருக்குது. ஐயோ கால் உடஞ்சிச்சா. சரி பரவாயில்ல, எப்படியாச்சும் இன்னைக்கு கிழவனா போட்டு பார்ப்போம். இன்னும் கன்னு நம்ம கையில் வந்துச்சுன்னா எவனா இருந்தாலும் போட்டு தாக்க போட்டு தாக்க அடாவடியாக போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்க சடாவடியாக நீ போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு. சத்து போ, அவ்வளோதான். யாராக இருந்தாலும் வந்து வாங்கலாம் கண்ணு முன்னாடி போய் செக்கிங்க போட வேண்டியது தான்.
இன்னும் யாராக இருந்தாலும் பயப்படவே கூடாது. அப்படி இறங்கி அப்படி இறங்கி அப்படி ஏஞ்சி வந்து எங்கள் வீட்டு கிடைக்குதான்னு வரணும். ஓகே, ஷெட்டில் எதாவது இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஷெட்டில் போய்ட்டு எதாவது கிடைக்குமான்னு தெரில, தேருமானு தெரில, பார்க்க வேண்டியதுதான். இது போட்டு போயிட்டேன் என்ன தூக்கம் ஆக்சிடென்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபியூஸ் வேணுமா நம்மளுக்கு? சரிவா, யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். இது ஷார்ட் கன்னு, சொன்ன கன்று, எவன் முன்னாடி வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போகிற கன்னுடா. இந்த கிரானியாக இருக்கட்டும் கிழவனாக இருக்கட்டும், கண்ணு முன்னாடி வந்தோன்னா போட்டு தள்ளிட்டு போயின்னே இருப்போம். பார்த்துக்கோ, வந்த செத்த அப்புறம் இந்த டபரா வாயணுங்கிறதுக்குனால நானே போட்டு தள்ளுறேன். உங்களுக்கு அதை போட்டு அடிக்கணும். ஃபியூஸ் எஸ்கேப் கன்ஃபார்ம். உள்ள போய் இதை எடுத்து விட்டு புல்லட் எடுக்கணும். நம்ம கையில் புல்லட் இல்லை, புல்லட் இல்லைன்னா வச்சு 2 பேரும் நம்மளை செஞ்சுருவாங்க. அதனால் புல்லட் இங்கே ஏதாவது பக்கத்துலேயே கிடைக்குமான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பண்ண முடியும். இங்கே எதுவும் கிடைக்கல, மேலே போனால் கன்ஃபார்ம் கிராணி வர மாதிரி இருக்கும். ஓகே, அதனால சேஃப்டியாக போகும். கிராணி ஏஞ்சிருக்காது என்றால் அடிச்சு புட்டால் கன்னும் போச்சா. கிளவி அதுக்குள்ளே ஏஞ்சி வட்டி அடி. உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரில, பார்த்துக்கோ. இன்னைக்காச்சும் இல்லைனா உன் மண்டையை பிச்சு போடுறேன் பாரு. டக்குன்னு போயிட்டேன், கன்று அங்கே தான் இருக்கும், தூக்கிடலாம். ஐயோ, கிளம்பு இருந்தே தூக்கிட்டு இருப்போனே கண்ணை. அவனை போட்டு எங்கே அடித்தோமோ அங்கேயே ஒன்று அடிப்போம். மண்டையிலே இப்போ ஒன்று இருக்கணும் இல்லையா? போச்சு போ. ஃபியூஸ் எடுக்கிறோம். முதல்ல க்ரோபாரு ஏதாவது ஃபியூஸ் ஏதாவது எடுக்கணும். ஃபியூஸ் எடுத்துக்கிட்டு சவுண்டு கொடுத்துட்டு மேலே போயிடலாம். மறுபடியும் இந்த கிழவனை போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. சவுண்டை போட்டாச்சு, கன்ஃபார்ம் கிளவி இப்படி வரும். வரட்டும், அது நம்ம இங்கே நின்று வெயிட் பண்ணலாம். மெதுவாக இருக்கும். அப்புறம் கிளவி வந்தோடனே நம்ம போயிடலாம். அதை பற்றிக்கு பிளானு. இல்லைன்னா போட்டு தாக்கு தான். சை, கண்ணு லட்டு திங்க ஆசையான்னு வந்து அடிச்சிடுச்சு. கடை பேருது வாயாடி கிளவி. அப்பா ஏன்ச்சு வரைஞ்ச அப்புறம் அவங்க வரும்போது நல்லா பும் பும் பும்னு வந்து அப்புறம் என்ன உனக்கு வரமாட்டேன். கிளவி வா, கிளவி கிளவி இஸ் கம்மிங். யா ப்ரோ, கிளவி 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 கம் ஃபாஸ்டர். ஊயா ப்ரோ, கம் ஃபாஸ்டர் ப்ரோ. போயிட்டாங்க, நம்ம மேலே போடலாமா? கூட வந்து அந்த டார்லிங் வரக்கூடாது. வந்துச்சுன்னா சத்தம். கடைசி வர மண்டியில் போட்டு தள்ளணும்னா பார்த்தா நம்மளை போட்டு தள்ளுருவான். அது கொஞ்சம் பார்த்துட்டான். சரி, பார்த்து வெறி உண்டு இதில் சுற்றின்னு இருப்பான். ஏன்னா கடைசியாக அவன் அடித்தது அப்படி. நம்மளுக்கு இதுவும் மட்டும்தான் வேணும். இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகும். கன்ஃபார்ம் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகும். அது முன்னாடி சவுண்டு போட்டு நினச்சி மேலே போகணுமா? ஐயோ, மேலே வந்து கீழே வருது. ஐயோ பார்த்தாங்க. ஓகே, வந்துருச்சு. போட்டி அப்புறம் இதை அவ்வளோதான்.
நம்ம மேலே போனோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படியோ நம்மளுக்கு ஃபியூஸை போட்டோம். அதுக்கடுத்து கீழே போய் இது சவுண்ட் வரும். நான் திக்குன்னு கிளப்பி விட்றான். ஸ்லிங் ஷாட் தான் தேவை. கிடச்சிச்சு. இது ரெண்டையும் அடிச்சு கொலன்னு பொழந்துடுவேன். கோவத்தில் தான் தாத்தா ரூமில் இருக்குமா ஸ்லிங் ஷாட்டு. சரி வாங்க அது கீழே குச்சே போகலாம். ரூம் அங்கே வந்து ரூம் வேணாம். ஸ்ப்ளெண்டர் ரூம்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கு போது தான் இங்கேயும் ஒரு டப்பா இருக்குது. அப்போ இந்த டப்பாவும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இன்னும் அது கிளவி இருக்கிற மாதிரியே இருக்கும். கிளவு ரூமுக்கு இப்போ போகணுமா வரேன். அவ்வளோதான். இனிமேல் நம்பராதியம் ஒரு போட்டு தட்டிக்கலாம். ஓகே வேற முடிஞ்சு மேலே போகலாம். கன்னுக்கு புல்லட் கிடைக்கும். லோட் பண்ணிக்கிட்டு பத்திரமாக கன்னை வைத்துக்கிட்டு சாரி ஓகே அப்படி கீழே போய்ட்டு சந்தைக்குள்ளே கன்னை போடுறோம். நம்ம கோபார் எடுத்து வந்து இதுவும் கிடைக்குதான்னு பார்த்து இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறோம்ப்பா சாமி. முடியலை அப்படின்னு இருக்கு. இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கே. சந்தோஷம் மாதிரி இருக்குது. இப்படி போட்டு வச்சுட்டு அந்த கிணறு எடுக்கவே முடியாது. அப்புறம் இந்த கோபர் எடுத்துக்கிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு போட்டுருவோம். ஹை எஸ்கேப்பு மக்களே. இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். கேட் எஸ்கேப் தான் இந்த தடவை பண்ணுறோம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ட்ரெயின் எஸ்கேப் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுது. எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு கிராணி அடிக்க கொண்டு இருக்காதா. அதனால் கிளவையும் அடித்து போடுறோம். இந்த தடவை அடித்து போட்டு போகலாம். கீழே போகிறோம். கீழே கன்ஃபார்ம் கிளவி இருக்கக்கூடாது. அதான் வேண்டிக்கிறேன். இருக்குல்ல இல்லை வரும்போது வேணால் கேட்டோன்னா போட்டு போகலாம். வா 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 வேறு என்ன வாங்கம்மா கண்ணு முன்னாடி. வா எல்லா பொருளும் வச்சு ட்ரெயின் எஸ்கேப்புக்கணும். ட்ரெயின் எஸ்கேப்புக்கு பொருள் வச்சு வா வா நம்மக்கிட்ட தான் கன்று இருக்கு. எவ்வளோ வந்தாலும் போட்டு தட்டு போயினே இருக்க தான். பயப்படவே கூடாது. மக்களே ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த கிராணி இந்த இதுவில் எஸ்கேப் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா எப்போ ஆனாலும் இவங்கள் வந்து நம்மளா போட்டு தள்ளுவார்கள். இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. ஏன்னா இந்த வீட்டை விட்டு நம்ம எஸ்கேப்பாக போகிறோம். அட போகும்போது உனக்கு கால் உடையுமாடா. சரி வாங்க நம்ம கடைசியாக அங்கே போயிட்டு அந்த கேட்டுக்கிட்ட நின்று துப்பாக்கியை கீழே போட்டு கிராணியை வர வச்சு கிராண்ட் பாதையை வர வச்சு சாவடிக்கிறோம். வாங்க கிளவிஸ். where are you? Do you want to play hide and seek? முடிஞ்ச கண்ணு முன்னாடி வாடி பார்க்கலாம். வா கண்ணு முன்னாடி வா பார்க்கலாம். ஐயா நம்ம வந்து எப்படியோ அடிச்சு போட்டோம். ஒரு பார்ட்டோம். ஓ ஓ ரேஞ்சு செம்மையாக இருக்குது கன்னுக்கு. அதெல்லாம் பயப்படவே தேவையில்ல. இப்போ கிளவும் கன்ஃபார்ம் இன்சைடு வர போகிறோம். அதாவது போட்டு தள்ளிட்டு போயினே இருப்போம். கிளவும் வரட்டும். வாடா ஐயோ வருவான் போ. அவ்வளோதான்.
இந்த வீட்டை விட்டு நம்ம கன்னை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிறோம். பாய் பாய். ஓடு 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 பாடி எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டோம் மக்களே. என்ன பார்க்குற ஓடி கிராணி தீயும் கன்ஃபார்ம் எப்படியோ முடிச்சிட்டோம். அதனால் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அமுக்கி விட்ருங்க. பாய் பாய்.